போர் இல்லாமல் நாளில்லை நாடில்லை, வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும் என்பார்கள். போர்களும் தினமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு போர்தான். சரி, கடைசி உலகப் போர் படம் எப்படி? வாருங்கள் பார்ப்போம். இனி வரும் காலங்களில் உலகம் பல போர்களை சந்திக்கலாம். அது சந்திக்கும் கடைசி உலகப் போர் மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது விஞ்ஞானிகளின் கணிப்பு என்றாலும், அமெரிக்காவா ரஷ்யாவா, எந்த வல்லரசின் கையில் உலகம் போகும் என்கின்ற காஸ்ட்லியான கேள்வியும் மக்கள் மனதில் எழுகின்ற காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். சரி, கடைசி உலகப் போர் படம் சொல்லும் மெசேஜ் என்ன? கதை சுருக்கம் இதுதான். ஐநா சபையில் இருந்து விலகி சீனாவும் ரஷ்யாவும் 2028 ரிபப்ளிக் என்ற கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறது. இதில் இணைந்த நாடுகளின் லிஸ்டில் இந்தியாவும் உள்ளது. தமிழ்நாட்டில் முதல்வர் GNR நாசர், அவரது மைத்துனர் நடராஜ், நட்டி ஊழல் பேர் வழி. ஒரு கட்டத்தில் முதல்வர் நாசரின் உடல் மிகவும் கவலைக்கிடமாக ஆகிவிட அவர் படுக்கைக்கு சென்று விடுகிறார். அவருடைய பொறுப்புகளை அவரது மகள் கீர்த்தனா அனாகா ஏற்றுக்கொண்டு பதவிக்கு வருகிறார். அவரை பொம்மையாக ஆட்டி வைத்து தன்னுடைய காரியங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஊழல் பேர் வழியான நடராஜ். அதே சமயத்தில் தமிழரசன் ஹிப்ஹாப் ஆதி ஆலோசனையின் பேரில் கீர்த்தனா சுயமாக சிந்தித்து செயல்படுகிறாள். கீர்த்தனாவை பின்னால் இருந்து இயக்கும், தனக்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும் தமிழரசனை ஒரு தீவிரவாதி என்று சொல்லி அவரை என்கவுண்டரில் போட்டு தள்ளும்படி நட்டி ஏற்பாடு செய்கின்றார். அதே சமயத்தில் 3ஆம் உலகப் போர் மேகங்கள் சூழ்கின்றன. ரிபப்ளிக் படைகளின் தாக்குதலுக்கு சென்னை இரையாகிறது. தமிழ்நாடு இந்தியாவும் நிலை என்ன? தமிழ்நாடு இந்தியா இதன் நிலை என்ன ஆனது? தமிழரசன் நடராஜ் என்ன ஆனார்கள்? 3ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்ததா, இல்லை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்ததா என்பதே மீதி கதை. எதிர்காலத்தில் உலக நாடுகள் எப்படி பாதிப்புக்கு உள்ளாகும்? போர்கள் வந்தால் எல்லோரும் எதெல்லாம் சேதப்படுத்தப்படும் என்பதை கற்பனை கலந்து அமைத்த கதைக்களம்தான் இது. போரில் சென்னை அண்ணா சாலை, LIC, சென்ட்ரல் ரயில்வே, MA சிதம்பரம் ஸ்டேடியம் போன்ற சென்னையின் முக்கிய அடையாளங்கள் எல்லாம் குண்டு வீசி அழிக்கப்படுகின்றன, தாக்குதலுக்குள்ளாகின்றன. இது புதிய தலைமுறை சந்திக்கும் முதல் போர் என்று சிந்திக்க யோசிக்க வைத்திருக்கின்றார்கள். நல்ல கற்பனை தான். ஆனால் திரைக்கதையில் நேர்த்தியாக சொல்ல தவறிவிட்டார் இயக்குனர். இன்னும் அழுத்தமாக காட்சிகளை உருவாக்கியிருந்தால், காட்சிப்படுத்தியிருந்தால் படம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கும். கற்பனை சிறப்பாக இருந்தும் திரைக்கதையில் அது கை கொடுக்கவில்லை. ஆனாலும் கடைசி உலக போர் நம்மை யோசிக்கவும் சிந்திக்கவும் வைக்கின்றன. இனி வரும் காலங்கள் போர் நிறைந்தவைகளா, சமாதானம் நிறைந்தவைகளா என்பது காலம்தான் தீர்மானிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.